வணக்கம் நேயர்களே, ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பார்சிலோனா அருகே கொழுந்துவிட்டு எரிந்த காட்டு தீ வெடிச்சத்தம் கேட்டதால் பரபரப்பு. பிரித்தானிய வான்வெளியில் பறந்து கொண்டிருந்த ஈசிஜெட் விமானத்தில் நடுவானில் அவசர நிலை. பறக்கும் சர்பினோல் அணுசக்தி ஏவுகணை புட்டின் சோதிக்க திட்டம். பிரித்தானியாவில் புலம்பெயர் மாணவர்களின் தேர்வில் தொய்வு, புகலிட ஹோட்டல் மூடல் பரிசீலனை. பிரான்ஸ் கடற்கரை பகுதியில் அதிகரிக்கும் புலம்பெயர்வோர் மீதான போலீஸ் வன்முறை. இத்தாலியில் வேனில் ஏவுகணைகள் பறிமுதல், பிரெஞ்சு ஓட்டுநர் கைது. கிளர்ச்சிகளை தடுக்க புதிய பாதுகாப்பு வியூகம், ஆயுதமேந்தும் ரஷ்ய தீயணைப்பு வீரர்கள். ஐரோப்பிய ஒன்றிய விதிகளுக்கேற்ப புகலிட சட்டங்களை மாற்றும் ஸ்பெயின், சியூட்டா நெருக்கடி தொடர்கிறது. இனி விரிவான செய்திகள். ஸ்பெயின் நாட்டின் பார்சிலோனா நகருக்கு அருகிலுள்ள கொல்செருலோ மலைப்பகுதியில் திடீரென பயங்கர காட்டுத்தீ பரவியது. தீ விபத்து ஏற்பட்ட பகுதியில் பலத்த வெடி சத்தம் கேட்டதாகவும் வானில் கரும்புகை சூழ்ந்ததாகவும் தகவல்கள் வெளியாகின. டோர்பார் மற்றும் சியூட்டா மெரிடியானா பகுதிகளில் உள்ள சுமார் 14,000 குடியிருப்பாளர்கள் வீடுகளுக்குள்ளேயே பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டனர். தீ விபத்தின் தீவிரத்தால் அப்பகுதியில் இருந்து சில வீடுகளில் இருந்த மக்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டனர். தீயை அணைக்கும் பணியில் நூற்றுக்கணக்கான தீயணைப்பு வீரர்களும் வான்வெளி படைகளும் தீவிரமாக ஈடுபடுத்தப்பட்டனர். பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டு தற்போது நிலைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த தீ விபத்து காரணமாக அப்பகுதியில் இயங்கிய சில ரேயன் மற்றும் புறநகர் ரயில் சேவைகள் தற்காலிகமாக தடைப்பட்டன. இந்த சம்பவத்தில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. பிரித்தானிய வான்வெளியில் பறந்து கொண்டிருந்த ஈசிஜெட் விமானத்தில் நடுவானில் அவசர நிலை. இங்கிலாந்து வான்வெளியில் பறந்து கொண்டிருந்த ஈசிஜெட் விமானத்தில் திடீரென ஒரு பயணியின் உடல் நலம் கடுமையாக பாதிக்கப்பட்டது. விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருக்கும் போதே இந்த எதிர்பாராத அவசர மருத்துவ சூழ்நிலை உருவானது. நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்த விமானி உடனடியாக விமானத்தை அருகிலுள்ள விமான நிலையத்திற்கு திருப்ப முடிவு செய்தார். விமான குழுவினர் உடனடியாக செயல்பட்டு பாதிக்கப்பட்ட பயணியை கவனிக்க தேவையான ஆரம்ப உதவிகளை செய்தனர். விமானம் பாதுகாப்பாக தரை இறங்கியதும் முன்கூட்டியே வரவழைக்கப்பட்ட மருத்துவ குழுவினர் உடனடியாக விமானத்திற்குள் நுழைந்தனர். பாதிக்கப்பட்ட பயணி மேல் சிகிச்சைக்காக விரைவாகவும் பாதுகாப்பாகவும் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். இந்த திடீர் மருத்துவ தரையிறக்கத்தால் விமான பயணத்தின் அட்டவணையில் சில மணி நேரம் தாமதம் ஏற்பட்டது. துரிதமாக செயல்பட்டு பயணியின் உயிரை காப்பாற்ற உதவிய விமான ஓட்டிகள் மற்றும் பணியாளர்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வந்தன. பறக்கும் செர்னோபில் அணுசக்தி ஏவுகணை புட்டின் சோதிக்க திட்டம். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் பியூரோஸ்னிக் எனப்படும் புதிய அணுசக்தி ஏவுகணையை சோதிக்க தயாராகி வருவதாக கூறப்படுகிறது. மேற்கத்தைய நாடுகளால் பறக்கும் செர்னோபில் என்று அழைக்கப்படும் இந்த ஏவுகணை நாட்கணக்கில் வானில் பறக்கும் திறன் கொண்டது. ஆர்டிக் பகுதியில் உள்ள நோவாயா ஜெம்லியா தீவு கூட்டத்தில் இதற்கான சோதனைகள் நடத்தப்படலாம் என தெரிய வந்துள்ளன. இந்த ஏவுகணை தடங்களை கண்காணிக்கவும் தரவுகளை சேகரிக்கவும் பிரத்யேக விமானங்கள் அப்பகுதியில் உள்ள விமான தளத்திற்கு வந்து சேர்ந்துள்ளன. மேலும் ஏவுகணை சோதனைகளுக்கு பயன்படுத்தப்படும் பிரத்யேக கப்பல்களும் பாரன்ஸ் மற்றும் காரா கடற்பகுதிகளில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. மினி அணு உலையை கொண்டு இயங்கும் இந்த ஏவுகணைக்கு எல்லையற்ற தூரம் வரை சென்று தாக்கும் திறன் உள்ளதாக ரஷ்யா பெருமிதம் தெரிவித்துள்ளது. எனினும் இதன் இயக்கத்தின் போது கதிரியக்க கசிவு ஏற்படக்கூடும் என்பதால் இது ஒரு பெரும் சுற்றுச்சூழல் பேரழிவை உருவாக்கலாம் என ஆய்வாளர்கள் அஞ்சுகின்றனர். உக்ரைன் விவகாரத்தில் பதற்றங்கள் அதிகரித்து வரும் சூழலில் ரஷ்யாவின் இந்த நகர்வு உலக நாடுகளிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பிரித்தானியாவில் புலம்பெயர் மாணவர்களின் தேர்வில் தொய்வு, புகலிட ஹோட்டல் மூடல் பரிசீலனை. பிரித்தானியாவில் புகலிட கோரிக்கையாளர்கள் தங்கியிருந்த ஹோட்டல்களை மூடும் அரசாங்கத்தின் முடிவு தற்போது தீவிர மறுபரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. அவசரமாக ஹோட்டல்கள் மூடப்பட்டதால் புலம்பெயர் மாணவர்களின் முக்கிய தேர்வுகள் மற்றும் கல்வி பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன.
போதிய முன்னறிவிப்பின்றி திடீரென இடம்பெயர செய்யப்பட்டதால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாகினர். அவசர இடமாற்றங்களால் விளிம்பு நிலை சமூகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் தங்களது கல்வி நடவடிக்கைகளை தொடர முடியாமல் திணறினர். இந்த செயல்முறை மனிதநேயமற்ற முறையில் உள்ளதாக கூறி தொண்டு நிறுவனங்கள் மற்றும் சட்ட வல்லுநர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இதனால் பாதிக்கப்படக்கூடிய மாணவர்களின் தேவைகளை கருத்தில் கொண்டு ஹோட்டல் மூடும் நடைமுறையை மறு ஆய்வு செய்ய அழுத்தம் அதிகரித்துள்ளது. புலம்பெயர் மக்களின் நலன் மற்றும் கல்விக்கு இடையூறு ஏற்படாத வகையில் மாற்று ஏற்பாடுகளை செய்ய உள்துறை அமைச்சகம் பரிசீலித்து வருகிறது. பிரான்ஸ் கடற்கரை பகுதியில் அதிகரிக்கும் புலம்பெயர்வோர் மீதான போலீஸ் வன்முறை. பிரான்ஸ் கடற்கரை பகுதியில் புலம்பெயர்வோர் மீதான போலீஸ் வன்முறை அதிகரித்து வருவதாக தொண்டு நிறுவனங்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளன. பிரிட்டனுக்கு செல்ல முயன்ற அகதி பெண் ஒருவர் மீது பிரெஞ்சு போலீஸ் வாகனம் மோதியதில் அவர் பலத்த காயமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடற்கரையில் சிறிய படகுகளில் ஏற முயன்றவர்களை தடுத்த போலீசார் மோட்டார் வாகனம் மூலம் இந்த பயங்கர செயலில் ஈடுபட்டுள்ளனர். சிறிய குழந்தைகளை கூட தனியாக விட்டுவிட்டு கர்ப்பிணி தாய்மார்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்த சம்பவங்களும் அரங்கேறியுள்ளன. பிரிட்டன், பிரான்ஸ் நாடுகளுக்கு இடையே புதிய எல்லை பாதுகாப்பு ஒப்பந்தம் கையெழுத்தானதை தொடர்ந்து அங்கு வன்முறை சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. புலம்பெயர்வோரின் உரிமைகளை பாதுகாக்க ஐரோப்பிய நாடுகளில் தஞ்சம் புகும் முறையை முழுமையாக மாற்றியமைக்க வேண்டும் என ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இத்தாலியில் வேனில் ஏவுகணைகள் பறிமுதல், பிரெஞ்சு ஓட்டுநர் கைது. இத்தாலி நாட்டில் சோதனையின் போது வேன் ஒன்றிலிருந்து 3 நவீன அக்ரோன் ஏவுகணைகள் கண்டுபிடிக்கப்பட்டன. இது தொடர்பாக 46 வயதுடைய பிரெஞ்சு நாட்டைச் சேர்ந்த ஓட்டுநர் ஒருவர் இத்தாலிய காவல்துறையினரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். பல நாடுகளின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக விளங்கும் இந்த ஆபத்தான ஏவுகணைகள் எப்படி அங்கு வந்தன என்பது குறித்து தீவிர விசாரணை நடந்து வருகிறது. சக்தி வாய்ந்த அணுவாயுதமான இந்த ஏவுகணைகளின் சட்டவிரோத கடத்தல் பின்னணியில் சர்வதேச கும்பல் உள்ளதா என புலனாய்வுத்துறையினர் ஆராய்ந்து வருகின்றனர். இந்த சம்பவம் இத்தாலி மற்றும் பிரான்ஸ் நாட்டு பாதுகாப்பு வட்டாரங்களில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. கைது செய்யப்பட்ட நபரிடம் தீவிரமாக விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தரப்பில் அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. கிளர்ச்சிகளை தடுக்க புதிய பாதுகாப்பு வியூகம், ஆயுதமேந்தும் ரஷ்ய தீயணைப்பு வீரர்கள். ரஷ்யாவில் சாத்தியமான கிளர்ச்சிகள் மற்றும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள அதிபர் புட்டின் புதியதொரு வியூகத்தை வகுத்துள்ளார். அதன்படி அவசர கால அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் தீயணைப்பு வீரர்களுக்கு ஆயுதமேந்தி போராடும் சிறப்பு பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. வாக்னர் கிளர்ச்சி போன்ற எதிர்கால உள்நாட்டு கலகங்களை ஒடுக்க கூடுதல் பாதுகாப்பாக இந்த தீயணைப்பு படை மாற்றப்பட்டுள்ளது. அவசர காலங்களில் தீயை அணைப்பதுடன் நாட்டின் முக்கிய கட்டங்களை பாதுகாக்கும் பொறுப்பும் இவர்களுக்கு வழங்கப்பட உள்ளது. சாதாரண மீட்பு பணியாளர்களாக செயல்பட்டவர்களை ஆயுதம் தாங்கிய பாதுகாப்பு படையினராக மாற்றுவது ரஷ்யாவில் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. உக்ரைன் போருக்கு நடுவே தனது சொந்த ஆட்சிக்கு ஏற்படக்கூடிய உள்நாட்டு ஆபத்துகளில் இருந்து தற்காத்துக் கொள்ள புட்டின் இந்த அதிரடி நடவடிக்கையை எடுத்துள்ளார்.